ஹை ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகுது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை பறிச்சுட்ருக்கோம். மதிய சாப்பாட்டுக்கு கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு அரிசி களைஞ்சி போட்டுட்டு தான் வந்திருக்கோம். சாதம் விவரத்துக்குள்ளே குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை ரசமாக வைக்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டிலையே முளைச்ச ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை அப்பயே பறித்து அப்பயே சமைக்கிறோம். இந்த சீசன் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலலாம் தானாகவே வந்து மணத்தக்காளி கீரை வந்து முளைக்கும்ல வந்து முளைச்சிருக்கோம். அதுபோல் நம்ம கொள்ளையிலையும் நிறையா இடத்துல முளைச்சிருக்காங்க. நம்ம 2-3 தடவை வந்து பறித்து குழம்பு வச்சாச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மணத்தக்காளி கீரை ரசம் தான் வச்சோம். எதனால் அடிக்கடி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைக்கே பொதுவாக வந்து பூச்சி வந்துடும். இன்றைக்கி பார்க்குற மாதிரி நாளைக்கு வந்து எந்த கீரையுமே சரி நாளைக்கு வந்து அது போலயே இருக்காது. டக்குன்னு வந்து கீரைக்கு வந்து பூச்சி வந்துடும். அதனால் பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம அடிக்கடி சமைச்சிக்கிறது நல்லது. இந்த கீரை ரசத்துக்கு நிறைய கீரை இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும். ஒரு 4-5 பேருக்கு தேவையான ரசம் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் கூட தான் பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறையா கீரை இருக்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்ருக்கேன். எங்கேயாவது ஒரு 4 கீரை கிடைச்சாலும் அந்த 4 கீரையை பறிச்சிட்டு போய் சூப்பு மாதிரினாவது வச்சு குடிங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத விட அதிக குளிர்ச்சி வந்து இந்த கீரையில் இருக்குது. இந்த வாய்ப்புண்ணு, உதடு, வயிறு புண்ணு இதெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கீரையில் இருக்குது. காலையில் வெறும் வயிற்றுல நம்ம 4 கீரையை பச்சையாக பறித்து அதை சாரை வந்து குடிக்கிறது கூட இந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். நம்ம வந்து கீரையை வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முரத்தில் கொட்டி அதில் ஏதாச்சும் 1-2 பூச்சி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கலாம் கீரையை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. இது வந்து வதவரத்துக்காட்டிக்கு நம்ம சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பூச்சிலாம் தெரியும். வதவிச்சுன்னா அந்த கீரை வந்து சுருண்டுடும். அதுக்குள்ளார வந்து பூச்சிலாம் இருக்கும். அதனால் வதவரத்துக்கு முன்னாடி நம்ம அலசி வச்சுக்கிறது நல்லது. அதாவது க்ளீன் பண்ணி அலசி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரசம் வைக்க தேவையான பொருளை வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பெரிய தக்காளி ஒன்று வச்சுருக்கிறேன். அடுத்தது எலுமிச்சம்பழ சைஸில் ஒரு 7-8 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 7-8 பெரிய வெங்காயம், அதாவது எலுமிச்சம்பழ சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம். தக்காளியும் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கணும். வெங்காயத்தையும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு 7-8 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சுக்கலாம். கீரையும் அது போல் எவ்வளோக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக வந்து நறுக்கிக்கலாம். இந்த ரசத்துக்கு ஏதுவான தொட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்பளம், நம்ம வீட்டிலலாம் போடுவோம் இல்லையா அரிசி வத்தல், இது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புலலாம் போட்டு வைப்போம் இல்லையா நார்த்தங்காய் ஊறுக்காய், அது வந்து ரொம்ப பிடிக்கும். தாளிக்காமலாம் அப்படியே ஊற வச்சு மட்டும் காய வச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த நார்த்தங்காய் ஊறுக்காய் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கீரை ரசத்துக்கு. நம்ம கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா பொல்லங்காய் காய்ச்சிருந்தது. அந்த பொல்லங்காயை ஒன்று அறுத்துட்டு வந்து வச்சுருக்குறோம். அதையும் வந்து தொட்டுக்க செய்ய போகிறோம். கூடவே வாழைக்காயும் தொட்டுக்க செய்ய போகிறோம். இப்போ காய்கறிக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது நம்ம வீட்லேயே வந்து போட்டிருக்கோம். அவரைக்காய், பொல்லங்காய், பீக்கங்காய், சொரக்காய், அடுத்தது கோவக்காய், எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே வந்து போட்டுக்கிறதுனால எதுக்குமே வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்க காய்கறிக்கு வெங்காயம், தக்காளி மட்டும் நம்ம வாங்கிக்கிறது. இப்போ இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகமும் ஒரு 2 வெங்காயம், 2 பல்லு பூண்டு இதை வந்து அரைக்க போகிறோம். அம்மியில் தான் அரைக்கணும். மிக்சிலையும் வந்து அரைக்கலாம். ஆனால் மிக்சியில் வந்து இது மசியாது. இதை வந்து நைஸாக அரைச்சா தான் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து அம்மியில் அரைக்க போகிறோம். அம்மியெல்லாம் வந்து இப்போ யாருமே வந்து பயன்படுத்துறதில்ல. வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒன்று வாங்கி போட்டுக்கிறோம். மற்றபடி அதை வந்து திரும்பி கூட பார்க்குறது கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அம்மியில் தான் அரைப்பேன். ஏன்னா கொஞ்சமாக வந்து மிக்சியில் மசியாதுங்கிறதுனால இதில் தான் அரைப்பேன். நைஸாக வேறு இருக்கணுங்கிறதுனால அம்மியில் வந்து அரைப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து இதில் தான் நுணுக்குவேன். ரசம் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து மிளகு ஜீரகம் வந்து அம்மியில் தான் நுணுக்குவேன். அப்புறம் எப்போயாவது கரண்ட் இல்லைன்னா அம்மியை வந்து தேடுறது. இப்போலாம் கரண்ட் வந்து நிற்கிறது இல்லை. அதனால் நம்ம வந்து அம்மியை வந்து அந்தளவுக்கு பயன்படுத்துறது கிடையாது.
இந்த சோம்பு கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் தூளாகவே வச்சுருக்கேன், அதுதான் வந்து போட போகிறேன். நான் சோம்பு மட்டும் அரைச்சிக்கிறேன். எங்கே போயிட்டுருக்கானுங்க எல்லோரும் பின்னாடி லைனா? நல்ல நைஸாக வந்து சோம்பு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டும் வெங்காயத்தையும் அதை வந்து வச்சு சும்மா 2 தட்டை தட்டிக்கிட்டால் போதும். பூண்டு வெங்காயமும் வச்சதுக்கப்புறம் வந்து நைஸாக போட்டு அரைக்கக்கூடாது, அது 1-2 மசிஞ்சால் போதும். நான் சோம்பு வந்து கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழைக்காய் வேறு தொட்டுக்க செய்ய போகிறோம் இல்லையா, அந்த வாழைக்காய் தாளிக்கும் போது இதையும் போட்டு இந்த சாந்தை கொஞ்சோண்டு போட்டு தாளித்தோம்னா வாழைக்காய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதை வந்து டெய்லி செய்வேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி கிடையாது. வாழைக்காய் தாளிக்கும் போது பூண்டு மட்டும் தட்டி போட்டு தாளிக்கிறது உண்டு. சரி, இந்த குழம்போட வாழைக்காயும் சேர்த்து செய்ய போகிறோமே, அதில் கொஞ்சம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு வந்து கொஞ்சம் கூட வச்சு அரைச்சிருக்கிறேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் 3த்தையும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம் தான் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கணும். நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. முது வந்து பெண்ட் எடுக்குது. நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். அந்த அம்மியை கழுவுன தண்ணியும் வந்து வச்சுருக்கோம், அதை வந்து குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க இந்த குழம்பு வந்து எப்படி வைக்கலாங்கிறத வந்து பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகாய் போட்டு, பட்டை மிளகாய் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம். நீங்கள் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நைஸாக அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் நான் நிறையாவே போட்டிருக்கேன் வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். என்னடா ரசம் சொன்னாங்க இவ்வளோ வெங்காயம் போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். வெங்காயமும் தக்காளியும் தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி வந்து பொரிய வேணாம், வதங்கினா போதும். அடுப்புலாம் போட்டேன்னா இந்த கொண்டையெல்லாம் சமமாக இருக்குதான்னு பார்த்து, அதாவது ஏனை வச்சு பார்த்து தான் கொண்டை வைப்பாங்க. அது போல் வச்சு பார்த்து தான் போட்டேன். ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்குது. அந்த எண்ணெய் சட்டி போயிட்டு படிமானமாக உட்கார மாட்டேங்குது. அதனால் எது நம்ம வந்து கிண்டுனாலும் கடாமடான்னு ஆடிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது சூடாகி போச்சு, அந்த மண் வந்து சூடாகி போச்சு. இனிமேல் மண் வச்சு நம்ம மொழுகுனாலும் நிற்காது. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ஒரு தப்பு மட்டும் நம்ம அடுப்பு போட்டதில் நடந்துடுச்சு. 3 பக்கத்து கொண்டையும் சரியாக இருக்குது, ஒரு பக்கத்து கொண்டை மட்டும் பள்ளமாக இருக்குது. இப்போ வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டிருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருந்ததுன்னா நல்லா மசிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் காயாக இருந்துச்சு, அதனால் வந்து மசிய மாட்டேங்குது. இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு, தக்காளியும் வந்து நல்லா குழவா, தக்காளி இருக்கிற இடமே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா குழவா மசிஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இதில் உப்பும் போட்டு பார்த்துட்டேன், இது வந்து வதங்குற மாதிரி தெரியல. ஏன்னா காவட்டாக இருந்ததும் அது வந்து வதங்கலை. தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா பெருஞ்சீரக சாந்து, அதை வந்து போட்டு லேசாக 2 வதக்கிட்டு அந்த பூண்டு வாசனை வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவி வச்ச தண்ணி, அதாவது மொதல் தண்ணியை ஊற்றிட்டு 2வது தண்ணி 3வது தண்ணியும் நான் வந்து இழுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி இந்த ரசத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமோ அதே போல் 3வதாக ஒரு பொருள் வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து இதில் ஊற்றுனோம்னா ஆட்டுக்கால் சூப்பு போலையே அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து வரும். அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே அரைச்ச அரிசி, அதனால் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டோம். சில பேர் வந்து ரேஷன் அரிசி வடிப்பாங்க. ரேஷன் அரிசி வந்து அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அதனால் வந்து அதை பயன்படுத்தினோம்னா நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம பச்சை தண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு.
நான் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. கீரையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. அந்த கீரையோட பச்சை நிறம் மாறாமலே நம்ம இறக்கிடுறது நல்லது. இப்போ பாருங்கள் அந்த ரசம் வந்து எப்படி இருக்குன்னு. இந்த கீரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே மட்டன் குழம்பு வைக்கிற வாசனை அடிக்கும். அந்த சூப்பெலாம் வைப்போம் இல்லையா, அது போல் ஒரு வாசனை வரும். போதும், இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் தான் இருக்குது. 2 பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது. அதனால் இந்த குழம்போட மட்டும் நம்ம வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த குழம்புலாம் வச்சு இறக்க போகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு வந்து தட்டி போட்டு உடனே இறக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டன் வாங்கி குழம்பு வச்சா கூட அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. அதை விட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மயிலை வந்து கன்னடகு வந்து வெட்டி விட்ருக்காங்க. அதாவது கூரை மேலே உள்ளதை வெட்டுறானா வெள்ளை மெஞ்சத்தை கூரை மேலே ஏற்றி விட்ருக்கான். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது PPK Collection யூடியூப் சேனலிலிருந்து காமினி.